இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2026 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி இரவு 9:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இரவு 11:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 11:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. யதார்த்தமான நடைமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வை எல்லாமே விரட்டி அடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக பேசுவதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று எண்ணிய வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். இது நன்மையையும் ஏற்படுத்தும். தொழில்துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருளாதார உயர்வும் இருக்கும். வேலை இடங்கள்ல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. இன்று எதையும் தீர்க்கமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் மனம் புண்படும்படியாக நீங்க பேசிவிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது தாங்க. என்று வேலையில முன்னேற்றமும் இருக்கும். ஒரு விதமான படபடப்பும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களை தவறாக பேசியவர்கள் எப்பொழுது உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாகவும் இருங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கனிவான பேச்சுக்களினால உங்களின் மீது நம்பிக்கையும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நபர்கள் இடத்துல குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது.
இன்று வரவு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்று இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று வேலை செய்கின்ற இடத்துல நேர்மையாகவும் இருப்பீங்க. அதற்கான நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் செய்கின்ற வேலைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவுல காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. இருவருக்கும் இடையில என்ற அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் இருக்குங்க. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து முக்கியமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய வேலை திறன் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல எதிர்ப்புகளும் இருக்குங்க. இதனை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமான செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று பணம் நகை வாங்கி தருவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எந்த ஒரு முடிவையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகளையும் செய்வாங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. எதை செய்தாலுமே அதுல நிதானத்துடன் இருந்தாலே போதும். நிதிநிலையில கவனமாகவும் இருங்க. குடும்பம் சார்பாக சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வித்தியாசமான கற்பனைகளின் மூலமாக மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். நிதானமான செயல்பாடுகள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். இடமாற்றங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடவும் செய்யும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க, அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுய வளர்ச்சியில கவனமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். அதனை சரி கட்டுவதற்கு சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பிரிவினைகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. அனாவசிய செலவுகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று நன்றாகவும் இருக்கும். உணவு விஷயத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. இன்று ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடத்துல புதிய நம்பிக்கையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. தொழில புதிய மாற்றங்களும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன உறுதியோடு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே களைந்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல அனாவசியமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வாகனங்களை நிறுத்தும் பொழுது நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வீட்டுல பராமரிப்பு பணிகளினால சற்று அசதியாகவும் உணர்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. இதன் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். வாகனங்களை மாற்றுவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். செலவுகளினுடைய தன்மைகளை அறிந்து மேற்கொள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து அதனை செயல்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நிமித்தமான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். நிதி பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன எதிர்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் தொடர்பான விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல அரசியல் பேசவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. லாபமும் இருக்கும். சில சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சில முயற்சிகளை நீங்கள் தீர்மானமாக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். என்று பலன்கள் கலந்தே காணப்படும். வேலை இடங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது.
தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும், கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும், கையிருப்பும் அதிகரிக்கும். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல கவனமாகவும் இருங்க, அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்திற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும், நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தவறு செய்தவர்களை தட்டி கேட்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாகவும் நம்புவாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களை எதிர்த்து பேசியவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. சகோதரர்கள் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல இருந்து விலகி இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டு வியாபாரத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாகவும் குறையும். என்று ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமாக செயலாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. இன்று நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று பணியிடத்துல சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலையின் பொழுது சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. உங்களுடைய மனதுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை சீராகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பதவி உயர்வு, பணி மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெறலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை குறை கூறியவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. மன குழப்பங்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல குழப்பங்களும் ஏற்படலாம். தவணை பணத்தை சரியான நேரத்துல கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் இருக்கும். பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எல்லா பணிகளையுமே நீங்க திட்டமிட்டு முடிப்பதும் நல்லது. உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களும் நடைபெறும். செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் மற்றும் வர்த்தகம் தொடர்பாக சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய பொறுப்புகளை எல்லாமே சரியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. முதலீடுகள் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சில சவாலான வேலைகளையுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நண்பர்களிடத்துல மறைமுகமான ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல உயர்வான சூழ்நிலைகளும் ஏற்படும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல எச்சரிக்கையாகவும் நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. சமநிலையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. அனைத்து விஷயங்களுமே இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உறவுல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அழுத்தங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டாலே போதும். சுமூகமான போக்கும் காணப்படும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வேலையில சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சில அதிரடியான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்து கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கடன் வாங்கி கடன் கொடுக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று பெரிய தொகையை கொண்டு செல்லும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. ஆர்வத்துடன் பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணம் கையிலையும் இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல சிறிய அளவுல பாதிக்கப்பட்டாலும் உரிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில சிறப்பான செயல்பாடுகளுக்காக மதிக்கவும் படுவீங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
அரசு பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்குல குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களின் மீதான கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தோற்ற பொழிவுல மாற்றங்களும் உண்டாகும். அமைதியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய உழைப்பின் மீது அதிக நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்கள் மேலதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கிட்ட உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். திருமண உறவில காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாமே உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான உற்சாகமும் உண்டாகும். வேலையில சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமும் இருக்கும். உற்சாகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் இருக்கும். இன்று சில அதிரடியான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைகள்ல புதிய யுத்தியை கையாளவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. என்று பெரிய தொகையை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களினான ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளை அறிந்து நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று கடினமான பணிகளையுமே எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சஞ்சலமான சிந்தனைகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். திட்டமிட்டு நேரத்துடன் வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். வீட்டுல திருமணத்தை பற்றிய ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமணமானவர்களுக்கு உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளும் இருக்குங்க. சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகள்ல புதிய முன்னேற்றமும் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபமும் இருக்கும். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை மாற்றுவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய போக்குல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினுடைய ஆதரவுகளும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களுடன் அனுசரணையாக பேசுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கனிவான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு வேலையிலுமே எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையுடனும் அமைதியுடனும் இருப்பதும் நல்லது. பணிகள்ல சற்று பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய குழப்பங்களையும் மன அமைதியின்மையையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணவரவும் இருக்குங்க. கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல நிதானத்தை கைவிடாமல் இருங்க. இன்று உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
நினைத்தது சாதகமாகவும் முடியும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் சற்று இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம். இன்று வாகனங்களை ஓட்டும் பொழுது மிதமான வேகத்துல இருப்பதும் நல்லதுதாங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாலினத்தவர்களிடத்துல பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். அறப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஏதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய இல்லத்துல அமைதியும் இருக்குங்க. உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு நல்ல ஒரு உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவுகளையும் தருவாங்க. மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. தகவல் பரிமாற்றத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். லாபகரமாகவும் இருக்கும். வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த பணிகளும் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பொருள் வரவும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில சில முக்கியமான மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களினால மன தைரியமும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாலை நேரத்துல மனமும் அலைப்பாய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய ரகசியங்களை யாரிடத்திலும் வெளியிடவும் வேண்டாம். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளி போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். பழைய கடனை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல வருமானத்தையும் பார்க்கலாம். தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
கூட்டாளிகளிடத்துல அனுசரணையாக வேலை வாங்குவதும் நல்லது. என்றும் உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக சில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இன்று மகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சில சௌகரியங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பண வரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல காணப்பட்ட சிக்கல்களும் நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். மாறுபட்ட சிந்தனைகளினால தொழில சில புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிகளை நீங்க எதிர்பார்த்த நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் இடத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரப்பட்டு நீங்க பேசிவிடவும் வேண்டாம். எதையுமே சுலபமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். புதிய நண்பர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனக்குழப்பங்களும் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்களும் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மாலையில தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டு யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. உங்களை பாதிக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய காதலை பற்றி வீட்டில் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சில மகிழ்ச்சியான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நிதிநிலை அதிர்ஷ்டகரமாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. தொழில நிதானமான போக்கினை கடைபிடிப்பதும் நல்லது. சாதாரணமான வேலைகளையும் கூட 1-2 முறை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். அரசு வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல சில எதிர்ப்புகளும் ஏற்படலாம். புதிய முதலீடுகள் செய்வதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகளை சிக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். வருமானமும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய ஆலோசனைகளினால மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். அரசு வழியில சின்ன சின்ன காரிய தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வருமானத்தை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நட்பும் உண்டாகும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். கலை சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். தடைப்பட்டு இருந்த சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வஞ்சகமான பேச்சுக்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களை வழிநடத்த செல்வதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று பொறுப்புகள்ல இருப்பவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.